வணக்கம். எல்லாம் குடுத்துட்டீங்க. எனது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? சூரிய தசை 8ஆம் இடத்தில் இருந்து நடக்கிறது. தொழில் செய்யலாமா? சூரியன் 8ஆம் இடத்திலிருந்து தசை நடத்துறாரு. தொழில் செய்யலாமா? அப்படின்னு கேட்குறாங்க. லால்குடியா? ஓகே, ஓகே. 19/5/92 8ஆம் இடத்துல சூரியன் மறைஞ்சிருக்கிறாரு. தனுசு ராசி, மூல நட்சத்திரம். சரி, இந்த இடத்துல லக்னம் 8ஆம் இடத்துல சூரியன் மறைஞ்சிருக்கிறாரு. ஆனா லக்னாதிபதி வலுத்து லக்னத்தை பார்க்கக்கூடிய ஒரு அருமையான யோக ஜாதகம் அப்படின்னு சொல்லிடலாம். ஜாதகத்துல சுக்கிரன் அதீத சுப அமைப்புல இருக்காரு. என்ன தொழில் செய்யலாம்னு தான் நீங்க கேட்டிருக்கணும். சரி, தசாபுத்தி அமைப்புகள்ல இப்ப என்ன தசை நடந்துகிட்டு இருக்கு? சூரிய தசை உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய லாபாதிபதினு வரும். ஆனா 8ஆம் இடத்துல இருக்கும்போது சூரிய தசை முடிஞ்சிருச்சுங்க. சந்திர தசை 10ஆம் அதிபதி தசை. ஆனா அவர் கிரகண அமைப்புகள்ல இருக்காரு. சந்திர தசையில குரு புத்தி முழுக்க எதுவுமே வேணாம். ஏன்னா குரு கெடுப்பாரு துலாம் லக்னத்துக்கு. சந்திர தசையில சனி புத்தி இந்த வருஷம் 2025 ஏப்ரலுக்கு பிறகு வரக்கூடிய சந்திர தசையில வரக்கூடிய சனி புத்தியிலிருந்து கொஞ்சம் மாற்றங்கள், நல்ல அமைப்பு அப்படின்ற மாதிரியான தன்மை நிச்சயமாக இருக்கும். சனி 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. சனி 4ஆம் இடத்துல இருந்து செவ்வாயை பார்க்கறாரு. ஆனா அதிக சுபத்துவ கிரகம் புதனும் சுக்கிரனும் தான் ஒரு மாதிரியான சுப அமைப்புகள்ல வலிமையாக இருக்கிறாங்க. சனியும் 10ஆம் இடத்தோட தொடர்புல இருக்காரு. 10ஆம் இடத்துல சம்பந்தப்படுறது தொழில் செய்யலாமா? நாங்க தொழிலுக்கும் சூரியனுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. உங்களுடைய தொழில் உங்களுக்கு தொழிலுக்கான கிரகம் அவரே வந்து கெடுதல் பண்றவரு உங்களுடைய லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல நட்பு ஸ்தானத்துல மறைஞ்சிருக்கிறது ஒரு நல்லது. நேரடியா எந்த அமைப்புனா 6ஆம் இடத்தை சனி செவ்வாய் பார்க்கறது ஒரு மாதிரியான அமைப்புகள்னாலும் 6ஆம் அதிபதி வலுத்து 11ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய லக்னாதிபதியை வலுத்து பார்த்து அந்த லக்னாதிபதி லக்னத்தை வலுத்து பார்க்கறாருங்க. ஜாதக அமைப்பு ஒரு அளவுக்கு நல்ல தன்மை தான். அதே நேரத்தில் 10ஆம் அதிபதி திசை ஒரு அளவுக்கு முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது. முயற்சி செய்யலாங்க. இந்த சனி சம்பந்தப்படுறது முதலாவது நிலையாக சுக்கிரன் பெண்கள் அழகு சார்ந்த அமைப்பு, சமையல் சாப்பாடு சம்பந்தப்படுறது, சந்திரன் வெள்ளை நிறம் மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு வரும். சனி சம்பந்தப்படுற மாதிரியான மிக்ஸான வரும். தொழில் அமைப்புகளை செய்யலாமானாக்கா இந்த வருஷம் ராசியை குரு பார்த்த பிறகு தாராளமாக செய்யுங்க. 10ஆம் அதிபதி இங்கே தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் கூட ஒரே டிகிரியில் ராகுவோடு இருக்கிற மாதிரி இருந்தாலும் கூட கிரகண அமைப்பு இந்த மாதிரி இடத்துல சில இடங்களில் முடிஞ்சிருக்கணும் தான். ஒரு மாதிரியான அமைப்புகளில் 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்தோட லைட்டாக திக்பலத்தை நெருங்குறார் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பாஷையில் சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த அமைப்புகளில் குருவின் பார்வையில் சந்திரனும் வராரு, சுக்கிரனும் வராரு. நேரடியாக நெருங்கின அமைப்புகளில் சந்திரன் வரக்கூடிய அமைப்புகள்லையும் 2வது நிலையாக வரக்கூடிய சுக்கிரன் புதனின் அமைப்புகள், இது ரெண்டும் கலந்த மாதிரியான தொழில் கண்டிப்பாக செய்யுங்க. தொழிலை தாராளமாக தைரியமாக செய்யுங்க. சரிங்களா? இது சூரியன் மறைஞ்சிட்டாரு அப்படின்னா அதுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. சூரிய தசையில தான் அவ்வளவும் இந்த ஒரு மாதிரியா இருந்ததுல சூரிய சந்திர அமைப்புகள் உங்களுக்கு கெடுபலனை கொடுத்தாலும் கூட சந்திரன் இங்க தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் அப்பதான் ஒளியிலிருந்து விலகி குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சந்திரன்றனால இந்த சந்திரன் சனி சம்பந்தப்படுற அமைப்பு, புதன் சுக்கிரன் சம்பந்தப்படுற அமைப்புல ஏதாவது மிக்ஸான பலன் செய்யுங்க, கண்டிப்பா வரும். இதுல என்ன தொழில்னு கேட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லியிருக்கலாம். சரிங்களா?